வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல தெலுங்குல இந்த வருஷம் வெளியான படி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்ல டெடின்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா கதையில நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படமும் தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தமிழ்லயே ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பணக்கார நபரோட பையனை காட்டுறாங்க. சீக்கிரமா இவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இறந்து போயிடுவாரு. இந்த மாதிரி ஆபரேஷன் பண்றதுக்குனே ஒருத்தன் இருக்கான், அவன் இல்லீகலா ஆபரேஷன் வேலையை முடிச்சிருவான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதனால இந்த டான் இருக்கார்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு ஆபரேஷன்ல தான் இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஆபரேஷனா இருக்கும். ஆனா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சின்ன பொண்ணோட அப்பா ஷாக் ஆயிடுறாரு. என்ன இப்படி பண்றீங்க, உடனே ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் காசை சேர்க்கணும்னு சொன்னேன், நீங்க இன்னும் காசை சேர்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசு வந்துட்டு இருக்கு, நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அதெல்லாம் முடியாது, இப்பயே காசு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேரம் பேசிட்டு இருக்காரு. இந்த பிசினஸ் மேனோட ஆள் இருக்கார்ல, இவர் நெத்தியில கன்னெல்லாம் வைக்கிறாரு. அப்ப கூட இந்த டாக்டர் அசர மாட்டாரு. பொண்ணோட உயிர் முக்கியமா இல்லையான்னு யோசிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதனால இந்த பணக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, நீ எவ்வளவு காசு கேட்டாலும் சரி தந்துடுறேன், இப்ப போய் ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன மாதிரியே காசெல்லாம் வர வச்சிடுறாரு. வர வச்சதுக்கு அப்புறம் தான் இவர் ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாத்துறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு ஆர்கன் தேவைப்பட்டிருக்கும், இவர் இல்லீகலா தான் வர வச்சிருப்பாரு. அப்படிதான் உங்க குழந்தைய காப்பாத்திருக்கேன், இது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியே வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இந்த டாக்டர் தான் இந்த படத்தோட வில்லன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு டானோட பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டானும் இந்த டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக ஆட்களோட வந்துடுறாரு. என் பையன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதுக்கு இந்த டாக்டர் இருக்காருல ரொம்ப அதிக அமௌண்ட் கேட்கறாரு. அதை கேட்டு டானே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. அந்த அமௌண்ட் தந்தீங்கன்னா உங்க பையனை காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு என் பையனோட உயிர் தான் முக்கியம், காப்பாத்து, நான் காசை தந்துடுறேன்னு சொல்றாரு. வில்லனை பொறுத்த வரைக்கும் இவனுக்குன்னு தனி நெட்வொர்க்கே வச்சிருக்கான். ஃபுல் பாடி ஸ்கேன்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட் எல்லாரோட தான் வச்சிருக்கான். அதுல இவனுக்கு தேவையானதை தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு கூட மேட்ச் ஆகுது. இந்த பொண்ணை சீக்கிரமா தூக்குங்க, இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆட்களும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பல்லவின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. நான் கண்டிப்பா அவரை பார்த்து சாரி கேட்கணுமா, நான் சாரி கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்றாங்க. இதனால அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. பல்லவி யாரை பார்க்க போறாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபிளைட்டை லேண்டிங் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக தான் இவங்க சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு தான் இவங்க முத நாளா இருக்கும். அதனால கொஞ்சம் பதட்டமா தான் இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒரே சமயத்துல ரன்வேல இறங்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆதித்யா ராம்னு ஒரு கேப்டன் பேசுறாரு. நாங்க உடனே லேண்டிங் பண்ணோம், எந்த ரன்வேக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவங்களுக்கு சட்டுன்னு சொல்ல தெரியல, ஏன்னா எல்லா இடமும் ஃபுல்லா இருக்குல்ல. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஆதித்யாக்கு பக்கத்துல இருக்கவரை என்ன சொல்லாம இருக்கீங்க, சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆனா இவங்க பதட்டமா இருக்காங்கன்றத ஆதித்யா புரிஞ்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நாளான்னு கேட்கறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. பதட்டப்படாதீங்க, வேற பிளேனோட கேப்டன் கூட என்ன கனெக்ட் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கனெக்ட் பண்ணி விட்டுறாங்க. இது மூலியமா அந்த கேப்டன் கிட்ட நான் உடனே இறங்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் இருக்கார்ல ரன்வேல இருந்து கிளம்பிடுறாரு. அது மூலியமா இவங்க சீக்கிரமா லேண்டிங் பண்ணிடுறாங்க, நல்லபடியாவும் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆதித்யா தானே ஹெல்ப் பண்ணாரு, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஆசைப்படுறாங்க. இப்ப ஆதித்யாவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆதித்யாவும் வராது. ஆதித்யாவை பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனா நேரடியா போய் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே ரேடியோ மூலியமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோல அவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. உன் பேர் என்னன்னு கேட்கறாரு. நம்பர் சொல்லியே கூப்பிடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே சமயம் ஆதித்யா இவங்களுக்கு கிஃப்டா ஒரு டெடி பேரை தராரு. இவங்களும் அதை சந்தோஷமாலாம் பார்த்துட்டு இருக்காங்க. போன் மூலியமாவே இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மாயான ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நமக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கு ஆதித்யா மேல ஒரு கண் இருக்கும், ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குற பல்லவிக்கு கோவம் வருது. அவகிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத இந்த சாங்ல நமக்கு காட்டுறாங்க. வில்ல ஆளுங்க ஒரு பொண்ணை சூஸ் பண்ணாங்கல்ல, அது நம்ம ஹீரோயினா தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு இருக்க பஸ்லயே ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு பாட்டி கிட்ட காசு கொடுத்து ஊசியை போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பாட்டி அந்த வழியா போற மாதிரி ஊசியை போட்டுறாங்க. இவங்க திடீர்னு மயங்கி விழுறதுனால அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி இவங்க டிராமா பண்றாங்க. இவங்க ஆம்புலன்ஸை வர வச்சு வேகமா அவங்களை அங்க இருந்து கூட்டு போறாங்க. வில்லனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல தான் இருக்கான். இவனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் இவங்களை கூட்டு வராங்க. இவங்க கையில பொம்மை இருக்குல்ல, அதை ஒரு நர்ஸும் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இவங்களை ரொம்ப நாள் கோமால வச்சுக்கிற மாதிரி ஒரு ஊசியை போடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கேத்த ஊசியை போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
ஈரனும் முழிப்பு வந்து தடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறியே இந்த லேடி ஊசியை போட்டுறாங்க. அதனால ஈரன் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமான நிலைமைக்கு போறாங்க. ஈரனோட ஆன்மா டெடி உடம்புக்குள்ள வந்துருது போல இவங்க சட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. நம்ம எப்படி இந்த உடம்புக்குள்ள வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரன் பாடியை ஆம்புலன்ஸ்ல வச்சு கொண்டு போறாங்க. இவங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் ரொம்ப லாங்குக்கு போயிருது. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் கேம்லாம் விளையாடிட்டு இருக்கான். போன் மட்டும் தெரியா, நான் கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் கேமை முடிச்சுட்டு தரேன்ற மாதிரி சாதாரணமா சொல்றான். என்ன பார்த்தா உனக்கு பயம் வரலையான்னு கேக்குறாங்க. படத்துல எல்லாம் பார்த்திருக்கேன், பயம் இல்லைன்னு சொல்றான். இவங்களுமே அம்மாக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அம்மா ரொம்ப பயப்படுவாங்கல்ல, வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோ தானே இந்த பொம்மையை கிஃப்ட் பண்ணாரு, ஹீரோ கிட்டயே நம்ம திரும்பி போயிட்டா என்னன்னு யோசிக்கிறாங்க. என்ன ஒரு இடத்துல நீ டெலிவரி மட்டும் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன, நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையனும் ஏத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் மாயா கூட ஃபிளைட்ல தான் இருக்காரு போல. இப்ப அவங்க லேண்டிங் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ ஹெல்ப் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களும் லேண்டிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஏடகுடமா இடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இது ட்ரைனிங் நடக்கிற இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு. உண்மையான பிளேனை மட்டும் உனக்கு தந்திருந்தா 200 பேரை சாவடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் பண்றாரு. இந்த மாயாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பைலட்டா மாறணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதே சமயம் இவர்கிட்ட ஃப்ளோட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த டெடி பேரை டெலிவரி கொடுக்கிறதுக்காக ஒரு நபர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. இவருக்கும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சண்டை ஏற்படுது. போன்ல தான் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்ட் மேல இருக்க கோவத்துல இந்த பொம்மையை தூக்கி எறியறாரு. இவங்க தான் உண்மையில இருக்காங்கல்ல, அதனால வலி ஏற்பட்ட மாதிரிலாம் எந்திரிக்கிறாங்க. என்ன பொம்மை எந்திரிக்குது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதனால நம்மளே ஹீரோ வீட்டுக்கு நடந்து போலான்ற மாதிரி இந்த பொம்மை நினைக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போது நாய் வேற துரத்த ஆரம்பிக்குது. என்ன நாய் வேற துரத்துது அப்படின்ற மாதிரி இவங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் ஹீரோவும் சித்தப்பாவும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சட்டுன்னு கையை பிடிச்சு தூக்கிடுறாரு. இப்ப இவங்க சேஃபா கார்ல உட்காந்துடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னே இவங்களும் ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஹீரோ செம்ம போதையில இருக்காருல்ல, அதனால பொம்மை பேசுதுன்னு ஷாக்கே ஆக மாட்டாரு. சித்தப்பா பொம்மை பேசுது அப்படின்ற மாதிரிலாம் விளையாட்டா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே போதையில வீட்டுக்கு வந்து படுத்துறாங்க. நீ தான் எனக்காக இந்த டெடி பேரை அனுப்புன, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கேட்டுட்டு இருக்கிறத கீழே இருந்து சித்தப்பா கவனிக்கிறாரு. அவன் பழகுற நிறைய பொண்ணுங்களுக்கு டெடி பேர் தான் தருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப நம்மளும் மத்த பொண்ணுங்க மாதிரிதானா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. அவர் போதையில இருக்கிறதுனால மேற்கொண்டு பேசாம வெளியே போயிடுறாங்க. இங்கதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே 6 மாசத்துக்கு மேல ரேடியோல மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரடியா அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. காஃபி ஷாப்ல நம்ம மீட் பண்ணலாம்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல 2 பேர் மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டுமே தண்ணி பிடிக்கிறதுக்காக போறாங்க. அந்த இடத்துல தண்ணி லீக் ஆயிருக்கிறதுனால ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த சமயம் லேண்டிங் பண்ணோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து தகவலே வர மாட்டேங்குது. இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரொம்ப லேட்டா தான் இந்த விஷயத்த கவனிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பதட்டமா சொல்றாங்க. ஒரு பிளைட்ல மோதுற மாதிரிலாம் இவர் போயிட்டு இருக்காரு. நல்ல வேலையா அந்த பிளைட்ல மோதாத மாதிரி லேண்டிங் பண்ணிடுறாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கும். இதெல்லாம் பாக்குற இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கஃபேல மீட் பண்ணலாம்னு சொன்னாரு பாத்தீங்களா, கொஞ்சம் அப்செட்டா தான் உட்காந்துட்டு இருக்காரு. உடனே பேச வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி இருக்க இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் கம்பெனியை சேர்ந்தவங்களா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா ஹீரோ லைட்டா ட்ரிங்க் பண்ணிருப்பாரு. இந்த மிஸ்டேக்னால தான் இது ஏற்பட்டிருக்கிறதா மேல இருக்கவங்களா நினைக்கிறாங்க. அதனால கொஞ்ச நாள் உங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பேச வேணாம், இப்ப கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணு வந்தோன கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. மத்தபடி இவங்க தான் பல்லவின்றது தெரியல. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த சின்ன பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. மத்த பொண்ணு மாதிரி தான் என்ன பாத்துருக்கான் போல, அவன் என்ன லவ் பண்றான்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஹீரோக்கு உங்களை கண்டிப்பா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொல்றான். சரி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு பேஸ் மேக்கர் சப்போர்ட்டோட தான் நான் இருக்கேன், நான் சீக்கிரமே இறந்து போயிட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் ஃபீலிங்கா பேசுறான். அப்படிலாம் ஆகாதுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் வில்லனோட நெட்வொர்க்கை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் ஹீரோயின் உடம்பையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டீப்பான கோமால தான் ஹீரோயின் இருக்காங்க. ஆக்சுவலா வில்லன் டீம்லயே ஒரு நபர் வில்லனுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறாரு. இந்த பொண்ணை போட்டோ எடுத்துடுறாரு. நம்ம தனிப்பட்ட முறையில விக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இந்த விஷயம்லாம் வில்லனுக்கு தெரிய வந்துருது. இப்ப அவர் இருக்க பாருக்கு வந்துடுறாரு. எனக்கு எதிராகவே செயல்படணும்னு நினைக்கிறியா, சாவுன்ற மாதிரி அந்த நபரை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்ப காலையில டெடியும் எந்திரி அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பிட்டு இருக்கு. சித்தப்பா நேற்று சரக்கு ஓவரா அடிச்சிட்டேன் போல, இப்ப கூட டெடி பேசுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டே உண்மையிலேயே அது பேசுது அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்றாரு. இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஃப்டர் லைஃப் எக்ஸ்பர்ட்டை பாக்குறதுக்காக வராங்க. அதே சமயம் மாந்திரிகெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரை பாக்குறதுக்காக வராங்க. 2 பேருமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்தா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு.
திரும்பி பாடிக்குள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பல்லவியும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தைரியம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு இறுதி சடங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டேனா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அவனுங்க தான் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி செட் பண்ணிருப்பாங்க, முகத்தெல்லாம் சேதமாக்கி இருப்பாங்க. அதனால தான் பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு டவுட்டும் வந்திருக்காது. ஈரமும் இதை பார்த்து ஃபீல் பண்றாரு. இவங்க பேரண்ட்ஸ்க்காகவாது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சித்தப்பாக்கு இவங்க யாருன்னு தெரிஞ்சிருது. நீ அந்த பல்லவி தானேன்னு கேட்கறாரு. ஏன்னா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் மட்டும் தான் தெரியும், பல்லவின்ற பேர் தெரியாது. பல்லவி சித்தப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. நான் அவரை பார்த்து நேரடியா சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு உன் மேல எல்லாம் எந்த ஒரு கோபமும் கிடையாது. இது எல்லாம் முடியட்டும், உன் உடம்புக்கு நீ திரும்பி போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் சாவல, அவனுங்க டிராமா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவலைப்படாத, நீ சொல்ற விஷயத்த நான் நம்புறேன். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி அவங்கள கண்டுபிடிக்கிறேன், உன்னை திரும்பி நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அவங்கள ரீச் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சில முயற்சி எல்லாம் பண்றாங்க. இப்ப ஈரனு சின்ன பையன் கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாங்க. சின்ன பையன் இறந்துட்டாமா, இறுதி சடங்குக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அந்த இறுதி சடங்குக்கு போறாங்க. அங்க இருக்க அப்பா இருக்காருல, என் பையன் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா சொல்லிட்டாங்க, பாடியை கூட முழுசா பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துலயும் ஏமாத்த தான் செஞ்சிருக்காங்க அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேரோட பாடியும் தூக்கி இருக்காங்க, அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் உடம்புல பேஸ் மேக்கர் இருக்கிறதா சொல்லியிருப்பான். ஆனா இவங்களுக்கு கிடைச்ச பாடியில பேஸ் மேக்கர் இருந்திருக்காது. அதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்றாங்கன்னு புரியுது. எங்களுக்கு நீங்க பண்றதை பத்தி தெரியும்ன்ற மாதிரி வேணும்ட்டே டெடியை உட்கார வச்சிடுறாங்க. இது தெரியுமான்ற மாதிரி அந்த நர்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப தனியா ஒரு ரூம்குள்ள வந்துடுறாங்க. வந்தவங்க ரெட்டின்னு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி நம்ம பண்றது யாருக்கோ தெரிஞ்சிருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்க இருக்க டெடி கேட்டுட்டு தானே இருக்கு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுது. சோ ரெட்டின்னு ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் டெடிக்கு இந்த நர்ஸ் மேல கோவம் இருக்கும். இந்த நர்ஸை போட்டு பயங்கரமா அடிக்குது. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்க டாக்டர் கிட்ட தான் அந்த நர்ஸ் பேசியிருப்பாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க நிறைய பேரோட பேரு ரெட்டின்னு தான் முடியுது. அதனால எந்த ரெட்டின்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த டெடி இருக்குல்ல, நர்ஸ் கிட்ட இருந்து கால் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுது. அந்த மாதிரி இவங்க கால் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒருத்தர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஒழுங்கா அந்த இடத்துக்கு கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இப்ப கார்ல லாக் பண்ணி அவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிவைஸை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. இதனால அந்த டீமை சேர்ந்தவங்களாம் சுதாரிச்சிடுறாங்க. இது எதுவுமே ஹீரோக்கும் டீமுக்கும் தெரியாது. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட எந்த கண்டெய்னர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் கண்டெய்னரை காமிச்சிடுறான். இப்ப ஹீரோவும் செக் பண்ணலான்னு போறாரு. அப்பதான் ஆட்கள் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவரும் தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த கேப்ல அந்த டெடி இருக்குல்ல, சைலண்டா அந்த கண்டெய்னருக்குள்ள போயிருது. அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரியும் தேடிட்டு இருக்கு. ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஆட்கள் இருக்காங்கல்ல, கண்டெய்னர்ல இருந்து ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வேகமா உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த பையன் வேற ஒரு பாக்ஸ்ல இருக்கான். அப்ப அவங்க எடுத்துட்டு போனது என்ன பாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரனுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்றாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எடுத்துட்டு போன பாக்ஸ்ல நான் ஒளிஞ்சுக்கிட்டேன், அந்த பையனை வெளியே வச்சிட்டேன், என் உடம்பு இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணும்னா நான் போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரவும் புரிஞ்சுக்கிறாரு. கவலைப்படாத, நீ எங்க இருந்தாலும் உன்னை காப்பாத்த வருவேன்னு சொல்றாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப அந்த டானோட பையனை காட்டுறாங்க. திடீர்னு வீல் சேர்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க கூட்டு வந்துடுறாங்க. சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி வில்லன் கிட்ட சொல்றாங்க. வில்லனு எக்ஸ்ட்ரா பிளட்டுக்காக தான் அந்த சின்ன பையனை கூட்டு வர முடிவு பண்ணிருப்பாரு. இப்ப சின்ன பையன் பாக்ஸை ஓபன் பண்றாங்க. அப்பதான் சின்ன பையன் இல்லன்னு தெரிய வருது. இது என்ன பொம்மை இருக்குன்னு தூக்கி போட்டுறாங்க. அதே மாதிரி உள்ள ஒரு போனும் கிடைக்குது. பொம்மை கிட்ட இருந்த போன் தான் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த சின்ன பையனுக்கும் கோமாக்கு போற மருந்தை தான் தந்திருப்பாங்க. அது இந்தியால இல்லீகல் மருந்தா தான் இருக்கும். எந்த பகுதியில அது லீகலா இருக்கு, அதே சமயம் யார் இதை சப்ளை பண்றா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறது. ஃப்ரெண்டு மூலியமா சப்ளை பண்றது யாருன்றதுலாம் இவருக்கு தெரிய வருது. அவன் கிட்ட நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா பிளட்டுக்காக தான் அந்த பையனை தூக்கி இருப்பாங்க. அந்த பையன் இல்லனாலும் பரவாயில்ல, நம்ம ஆபரேஷனுக்கான வேலையை பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டெடியும் கடவுள் கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த டானோட பையனுக்கு வலிப்புலாம் வந்துருது. இப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் டாக்டர் தந்துட்டு இருக்காரு. இந்த நிலைமையில ஆபரேஷன் பண்ணா சரி வராது அப்படின்ற மாதிரி டாக்டர் யோசிக்கிறாரு. இதை பத்தி வில்லன் கிட்ட சொல்றாரு. சரி எப்ப பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒரு 48 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இப்ப வில்லன் கிட்ட பேசுறதுக்காக வில்லன் ரைட் ஹேண்ட் வராரு. அந்த பாக்ஸ்ல அந்த பையன் வரல, ஒரு பொம்மையும் போனோ தான் கிடைச்சது. இந்தாங்க போனு அப்படின்ற மாதிரி தரான். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது யாருக்கோ தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்றாரு. சரி கடைசியா டெய்லான நம்பருக்கு கால் பண்ணுவோன்ற மாதிரி கால் பண்றாரு. ஹீரோ போன் அட்டன் பண்றாரு. எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காரு. நீ சைலண்டா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ பேசணும்னு நினைச்ச உன் கதையை முடிச்சிருவேன். இப்ப கூட சரி நீ பேசாம காலை கட் பண்ணணும்னு சொல்றாரு. ஹீரோவும் பேசாம காலை கட் பண்ணிடுறாரு. அந்த நெட்வொர்க் எந்த நாட்டுல செயல்படுது அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அங்கேயுமே அந்த ட்ரக் இல்லீகலா தான் இருக்கும். யார் அவங்களுக்கு தரது, அவங்களை எப்படியாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
இப்ப மாயா மூலியமா அந்த நபரை இவர் ரீச் பண்ணிடுறாரு. அந்த நபர் வேலையை முடிக்கிறதுக்கு ஆளை பார்த்துட்டு இருக்கான். நாங்க இந்த வேலையை முடிக்கிறோம், நாங்க ஃபிளைட் மூலியமா இந்த விஷயத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதனால அவனும் கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளவு காசு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஹீரோவோட சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சிடும். ஹீரோவும் இந்த இடத்துல கிளம்புறதுக்கு தயாரா வராரு. இப்ப கோ பைலட்டா ஒருத்தர் இவர் கூட சேர்ந்துக்கிறாரு. இவங்க 3 பேருமே யாருக்குமே தெரியாம அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நாட்டுல செக்கிங்லாம் பலமா இருக்கும் போல. செக்கிங் ஆபீசர் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காரு. மாட்டினீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் போன்ல சொல்லிடுறான். இவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஆபீசர் இவங்க லக்கேஜையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. பார்த்தா இவங்க லக்கேஜ்ல பொம்மை மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபிளைட்ல இருக்க குப்பை தொட்டிலேயே அதை போட்டிருப்பாங்க. அந்த குப்பை தொட்டி எங்க போகுது, அதை யார் எடுப்பாங்கன்றதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பாங்க. அது மூலியமா அவங்க கிட்ட சேர்த்துறாங்க. ஒரு வேலை முடிச்சு தந்ததுனால அவனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த வேலையோட முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் காலை கட் பண்ணிடுறாரு. அவன் மூலியமா அடுத்த ஆளை ரீச் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாங்க. என்ன அதுக்குள்ள கட் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஒரு சின்ன பையன் ரொம்ப நேரமா பாடிட்டு இருக்கான். ஆனா யாருமே காசு போட மாட்டாங்க. இந்த டெடி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு போன் பூத்தை பாக்குது. இதுல இருந்து ஹீரோக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. அதுக்கு காசு தேவையில்ல, அதனால அந்த பையன் கிட்ட வந்து பேசுது. நம்ம 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம், நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லுது. அந்த மாதிரி 2 பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. நிறைய பேர் சூப்பரா இருக்குன்ற மாதிரி காசெல்லாம் போடுறாங்க. எனக்கு $1 மட்டும் போதும்ன்ற மாதிரி டெடியும் $1 எடுத்துக்குது. அது மூலியமா ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுது. தெரியாத நம்பர்ல, அதனால ஹீரோ போன் எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்க ஒரு லேண்ட்லைன் நம்பர்னு சொல்றாரு. டெடி கூட கால் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணி பேசினா டெடி கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. ஏன்னா டெடியை சில ஆட்கள் பார்த்திருப்பாங்க. டெடி போன் அப்படியே விட்டுட்டு போயிருக்கோம். பாக்ஸை ஓபன் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இந்த நாட்டு மொழியில ஏதோ பேசிட்டு இருக்காங்க. டெடிக்கு ஒண்ணுமே புரியல. டெடி கவனிச்சிட்டு இருக்கிறத ஆட்கள் கவனிச்சிருவாங்க. அதை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. டெடி இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிட்டு இருக்கு. லேண்ட்லைன் கால் கடைசியா வந்தது பாத்தீங்களா, அந்த இடத்தை ட்ரேஸ் பண்ணி இவங்க 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப தப்பிச்சு ஓடிட்டு இருந்த டெடி ஒரு இடத்துல துண்டா மாட்டிருது. மாட்டிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆட்கள் எல்லாம் யாரோ அடிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி டெடி சந்தோஷப்படுது. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. எல்லா சமயமும் ஹீரோ வர மாட்டான், சில சமயம் காமெடியனா வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, இவங்களை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே ஹீரோவை பார்த்து வெக்கலாம் பட்டுட்டு இருக்காங்க. நடுவுல மாயா வந்துடுறா. நீ ஓகே தானே டெடி அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறா. இவ தான் ஏற்கனவே குறுக்க வந்தா, இப்பயும் இவ தான் குறுக்க வரா அப்படின்ற மாதிரி இந்த டெடி கோவப்படுது. ஒரு கட்டியை வச்சு அடிச்சிருது. டெடி அவங்க பேசிக்கிட்டதை கேட்டது பாத்தீங்களா, அதெல்லாம் சொல்லுது. இவங்களும் டெடி சொல்ற மாதிரியே போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறாங்க. வார்த்தை சரியில்லை அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனா டெடி சொல்லிட்டு இருக்கிறத மாயா கவனிக்கிறாங்க. இந்த வார்த்தையை தான் மீன் பண்றாங்க போல. கிளப்ல மீட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கிளப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. கிளப்புக்கு நார்மலா போக முடியாதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாயா ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சூப்பரா ரெடி ஆகுறாங்க. ஹீரோவோட கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற டெடிக்கு கோவம் வருது. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஃப்ரெண்டு இந்த மிஷனுக்காக நிறைய ஆயுதம்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த டெடியும் இது என்ன ஆயுதம் அப்படின்ற மாதிரி கேக்குது. இது சூப்பரான ஆயுதம் அப்படின்ற மாதிரி அந்த ஆயுதத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இவங்க கிட்ட ஒரு நபர் டீலிங் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் தான் அவரோட மேல் இடத்துக்கிட்ட பேச போறாரு. அந்த மேல் இடத்த ஆளை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அதனால பாட்டெல்லாம் ப்ளே பண்ற இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அங்கிருந்து வேணும்ட்டு இவனுக்கு கால் பண்ணிட்டாரு. ஒரு வாட்டி காலை கட் பண்ணா உனக்கு புரியாதா, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்ட, இந்த டீலிங்லாம் வேணான்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் பாட்டை கட் பண்ணி விட்டுருவாரு. அதனால அவன் பேசிட்டு இருக்கிறது மட்டும் தனியா கேக்குது. அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. வில்லனோட ரைட் ஹேண்ட் தான் பக்கத்துல இருக்கான். அவனை பிடிக்கிறது தான் ஹீரோவோட பிளானா இருக்கும். ஆனா வில்லன் ரைட் ஹேண்ட் இருக்காருல, நிறைய ஆட்களை சண்டைக்காக அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல வில்லனோட ரைட் ஹேண்டையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவனோ சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். இப்ப வில்லனுக்கு கால் பண்ணி இவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த மருந்தை புதுசா சப்ளை பண்றதுக்கு ஒருத்தன் கிடைச்சிருக்கான். நான் கிராஸ் செக்லாம் பண்ணிட்டேன், ஆனா உங்களை பார்த்து பேசணும்னு சொல்றான், என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. முதல்ல வில்லன் யோசிக்கிறாரு. சரி இந்த இடத்துக்கு கூட்டு வா, நான் மீட் பண்ணி பேசிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த இடத்துக்கு நாங்களும் வரோன்ற மாதிரி மாயாவும் டெடியும் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும், நானே சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால இவங்க 2 பேருமே வேற ஒரு இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன பையனை தூக்குனாங்கல்ல, அவனுக்கு இந்தியால ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ட்ரீட்மெண்ட் தந்தவங்க யாருன்னு கண்டுபிடின்ற மாதிரி வில்லன் சொல்றாரு. ஆட்களும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஹீரோவோட வீட்டுல என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சித்தப்பா கூட சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோலாம் இருக்கும். அதெல்லாம் போட்டோ பிடிச்சி இவங்க அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்கும் போதுதான் சித்தப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
இவனுங்களுமே சித்தப்பாவை அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா சித்தப்பா இவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போடுறாரு. ஹீரோவும் சித்தப்பாவும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ வில்லனுக்கு வந்துருது. அதை பாக்குற வில்லன் கொஞ்சம் சுதாரிச்சிடறான். நம்ம ரைட் ஹேண்ட் மாட்டி தான் ஹீரோவை கூட்டு வந்திருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். வில்லனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்கிட்ட பேச வரதுக்கு முன்னாடியே ஸ்னைப்பர்ல ஆளை நிறுத்திட்டு தான் வந்திருப்பான். நான் தான் வராதுன்னு சொன்னல, எதுக்காகடா வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஸ்னைப்பர்ல இருக்கவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறான். அதனால ஸ்னைப்பரை வச்சிருக்கவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாரு. வில்லனும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக மொத்த பேர் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் மாயா இருக்காங்கல்ல, காரை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதே சமயம் டெடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு கன்னோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த கேஜிஎஃப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கன்னோட தான் வந்திருக்கு. இப்ப அந்த கன்னை வச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணி ஹீரோவை காப்பாத்திடுது. ஹீரோவோட உடம்புல புல்லட் எல்லாம் இறங்கி இருக்கும். மாயா தான் புல்லட் எடுத்து அவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. நம்மளால தானே இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி டெடியும் ஃபீலிங்கா ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. இப்ப வில்லன் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. நீ தேவையில்லாம என்கிட்ட மோதி இருக்க கூடாது, உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். அந்த பொண்ணுக்காக தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமே அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணுவேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறான். இப்ப கூட ஹீரோ லொகேஷனை கண்டுபிடிச்சு காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா டெடிக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. என்னால உன் உயிர் போயிடக்கூடாது, இதோட நீ நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. ஆனா ஹீரோ இருக்கார்ல, உன் பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணதை என்னால இன்னும் மறக்க முடியல, நான் அப்ப ப்ராமிஸ் பண்ணல, அந்த ப்ராமிஸ்க்காக என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவங்க சீக்ரெட் பிளேஸ் நமக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு ஃப்ரெண்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, பிளட்டுக்காக தான் அந்த சின்ன பையனை தூக்கி இருக்காங்க, இப்பயும் அந்த பிளட் அவங்களுக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு, அந்த பிளட் அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும், கண்டிப்பா அந்த பிளட்டுக்காக வருவாங்க, அது மூலியமா இடத்த கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. அந்த பிளட் இருக்க ஒரு நபரை கண்ணில் பட வைக்கிறாங்க. அது மூலியமா அந்த இடத்துக்கு அவங்க கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டு போயிட்டு இருக்கிறது மூலியமா இவங்க இடத்த கண்டுபிடிச்சு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள நுழைஞ்ச டெடி இருக்குல்ல, இங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயம் ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்திரலாம் நினைக்கிறாரு. இவர் பல்லவியை தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் கண்ணை காமிக்கிறாங்க. ஆனா அந்த டானோட பையனை தான் இவர் தூக்கிட்டு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. ஏதாவது பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த டானோட பையன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கான், அதனால ஒழுங்கா பல்லவியை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் வில்லனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி வில்லனும் பல்லவியை ஷூட் பண்றதுக்கு பாக்குறான். ஆனா டானை பின்னாடி இருந்து கன்னை வச்சு மிரட்டுறாரு. என் பையன் எனக்கு உயிரோட வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. டீலிங்க ஏர்போர்ட்ல வச்சுக்கலாம்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. அவங்களும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ சொன்ன மாதிரியே பையனை அனுப்பிடுறாரு. அதே மாதிரி அங்க இருந்து பல்லவியை வாங்கிடுறாரு. பல்லவி மட்டும் போதாது, வில்லனோ வேணும்ன்ற மாதிரி வில்லனையும் பக்கத்துல வர வச்சிடுறாரு. வில்லன் வரும்போதே ஸ்னைப்பர்ல ஆளுங்களை செட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. அவனை அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ சுதாரிச்சு என்ன பண்றாருன்னா வில்லன் பின்னாடி மறைஞ்சுக்கிறாரு. ஒரு வாட்டி தான்டா மிஸ் ஆகும், எப்பவுமே மிஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வில்லனை இந்த பிளைட்ல கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிருப்பாரு. அந்த டான் பையன் இருக்கான்ல, என்னை காப்பாத்துறதுக்காக நீங்க கஷ்டம்லாம் பட தேவையில்லப்பா, எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அவ்வளவு நாள் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். இதனால டானும் இந்த இடத்துல ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ வில்லனை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. எப்ப இடம் மாறுவோம் அப்படின்ற மாதிரி டெடியும் பல்லவியோட உடம்பையே பார்த்துட்டு இருக்கு. வில்ல மாட்டினதை நினைச்சு கவலைப்பட மாட்டான், ரொம்ப தெனாவட்டா தான் இருந்துட்டு இருக்கான். இப்ப இவரும் பிளைட்டை ஓட்டுற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பதான் பின்னாடி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வெயிட் ஹெவியா தெரியுது. ஹெவியா என்ன இருக்குன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வில்ல இருக்கான் பாத்தீங்களா, ஏற்கனவே ஆளுங்களை இங்க ஒளிஞ்சிருக்க சொல்லியிருப்பான். அவங்க தான் உள்ள இருக்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. வில்லனையும் காப்பாத்துறாங்க. ஃப்ரெண்டு மேல ஒரு புல்லட் பட்டுருது. ஹீரோவும் இப்ப சண்டை பண்ணோம், பிளைட் ஓட்ட முடியாது, அதனால மாயா கிட்ட நீ தான் பிளைட் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எனக்கு சரியா தெரியாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஹீரோவும் வில்லன் கூடயும் ஆட்கள் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆட்களை கூட அடிச்சு போட்டுறாரு. ஆனா வில்லன் அடிக்க முடியல, ஏன்னா வில்லன் அந்த அளவுக்கு ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். பெரிய டீலிங்க ஹீரோ கெடுத்துட்டார்ல, அதனால கோவப்படுறான். இவளை காப்பாத்துறதுக்காக தானே இவ்வளவு பண்ண, இவளை முதல்ல கீழே தள்ளி விடுறேன் அப்படின்ற மாதிரி கதவை திறந்து தள்ளி விட போறான். ஹீரோ இவ்வளவு நேரம் பல்லவி முகத்தையே பார்த்திருக்க மாட்டாரு. இப்பதான் பல்லவி முகத்தை பாக்குறாரு. சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. கஃபே விட்டு இவங்க எந்திரிச்சு போகும் போதே இதுதான் அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வந்திருக்கும். அந்த பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கா, நீ அப்செட்டா இருந்ததுனால தான் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கான்ற மாதிரி சித்தப்பா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது இதுதான் அந்த பொண்ணுன்றது இவருக்கு தெரியுது. அந்த பொண்ணை கீழே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா வந்து தடுக்கிறாரு. தடுத்து அங்க இருக்க வில்லன் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஈரனை ஒரு கயர்ல லாக் பண்ணி வச்சிருப்பாரு. வில்லன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. இந்த வாட்டி வில்லனை நல்லா அடிச்சு போட்டுறாரு. அப்பன்னு பார்த்தா அந்த கயர் லூஸ் ஆகி திரும்பி விழுறதுக்காக போறாங்க. வில்ல விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் லாக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு. அப்ப வில்லன் கையில ஒரு கன்னு மாட்டுது, அதை வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஹீரோ அப்ப கூட அசைய மாட்டாரு, அதை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. வில்லன் ஷூட் பண்ணும்போது கரெக்டா இந்த பொம்மை வந்து அந்த புல்லட்டை வாங்கிடுது. ஹீரோவும் வில்லனை சாவடிச்சிடுறாரு. அதே சமயம் வில போன பொம்மையை பிடிக்கிறதுக்காக எட்டி கையை கொடுக்குறாரு. அந்த பொம்மை இருக்குல்ல,
என் கையை வெட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஹீரோவால ரெண்டுத்தையும் பிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொம்மையை விட்டுறாரு, ஈரினை மட்டும் நல்லபடியா பிடிச்சிடுறாரு. அந்த பொம்மை தண்ணியில தான் விழுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சாமியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா திரும்பி உடம்புக்குள்ள வந்துருவாங்க, ஆனா பொம்மையா இருக்கும் போது நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப எதுவுமே ஞாபகம் இருக்காதா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பொம்மை கூட இவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருப்பாரு, அதெல்லாம் மறந்துருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஈரின் கண்மூழிக்கிறாங்க. ஈரினுக்கு அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. நம்மளோட காதல் அந்த சாமியார் சொன்னதையே பொய்யாக்கிருச்சு போல, ஏன்னா எனக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இவர் மொத்தமா தராரு. மாயா தான் நல்லபடியா லேண்டிங்லாம் பண்ணிருப்பாங்க. இதனால ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, நீ கண்டிப்பா பைலட் ஆகலாம், அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி கீழே விழுந்த டெடியை நமக்கு காட்டுறாங்க. அந்த டெடியும் இப்ப நார்மலா தான் இருக்கு. எப்படி நார்மலா இருக்குன்னு தெரியல. இறந்து போன வில்லன் கூட இந்த டெடியோட உடம்புல வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.